ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்தியாவின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைக்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், ஏன் சிங்கப்பூரில் அமைக்கப்பட உள்ளது? இந்த கலாச்சார மையத்தின் சிறப்பம்சம், முக்கியத்துவம் என்ன? 2 நாள் அரசுமுறையின் பயணமாக பிரதமர் மோடி சிங்கப்பூர் சென்றிருக்கிறார். இந்த சிங்கப்பூர் விஜயத்தினுடைய முக்கிய அம்சமாக அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வோங்கை பிரதமர் மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார். சிங்கப்பூர் பிரதமராக லாரன்ஸ் வோங் பதவியேற்று சில வாரங்கள் மட்டுமே ஆகிறது. அதே போல பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக மீண்டும் பதவியேற்ற பிறகு நடைபெறுகின்ற இந்த சந்திப்பு என்பது அதிக முக்கியத்துவத்தை பெற இருக்கின்றது. இந்த சந்திப்பினுடைய முக்கிய அம்சமாக இரு நாடுகளிடையே 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அப்போது சிங்கப்பூர் பிரதமருடன் பிரதமர் மோடி பேசுகின்ற போது இந்தியாவினுடைய முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைய இருப்பதாக பிரதமர் மோடி அறிவித்திருப்பது முக்கிய கவனத்தை பெறுவதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த கலாச்சார உறவை பிரதிபலிக்கின்ற வகையில் இந்தியாவினுடைய இந்த முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்பது சிங்கப்பூரில் அமைய இருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு கடைசியாக பிரதமர் மோடி சிங்கப்பூர் சென்றிருந்தார். அப்போது அவருடைய வருகையை சிறப்பிக்கும் விதமாக சிங்கப்பூர் அரசு சிங்கப்பூர் பூமலையில் இருக்கக்கூடிய ஆர்ச்சிட் மலருக்கு டென்ரோசியம் நரேந்திர மோடி என்று பெயர் சூட்டி கௌரவித்தது. இத்தகைய சூழலில் 2018க்கு பிறகு முதன்முறையாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் மோடி இந்தியாவினுடைய முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைகிறது என்று தெரிவித்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்புதான் மலேசிய பிரதமர் இந்தியா வந்திருந்த போது மலேசியாவில் இருக்கக்கூடிய மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை ஒன்று அமைக்கப்படும் என்று அவர் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது சிங்கப்பூரிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்க இருப்பது முக்கிய கவனம் பெறுகின்றது. இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்பது பாஜக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதியாக பார்க்கப்படுகின்றது. மக்களவை தேர்தலுக்கு முன்பு கடந்த ஏப்ரல் மாதம் பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் உலகம் முழுவதும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் திறக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தது. குறிப்பாக இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தவும் யோகா, ஆயுர்வேதம், இந்திய மொழிகள், பாரம்பரிய இசை ஆகியவற்றை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த பயிற்சி அளிக்கும் விதமாகவும் இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று திறக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்திருந்தது. அந்த ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைய இருக்கிறது. திருவள்ளுவர் கலாச்சார மையம் திறக்கும் இந்த பிரதமர் மோடியினுடைய அறிவிப்புக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நன்றியும் வரவேற்பும் தெரிவித்திருக்கிறார். சிங்கப்பூரில் தமிழ் மொழி, நாகரிகம், பண்பாடு இவற்றை வளர்க்கவும் பேணி காக்கவும் திருவள்ளுவர் கலாச்சாரம் ஒன்றை நிறுவ உள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்ததற்கு நன்றி என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.